இன்னைக்கு நான் பக்காவா பிளான் போட்டு வச்சிருக்கேன் தெரியுமா? கண்டிப்பா அந்த மோட்டுவையும் பத்லுவையும் என் வழியை விட்டு விலக்க போறேன். சொன்னீங்க பாஸ், ஆனா பெரிய ஜோக்கா சொல்லிட்டீங்க. வாழ்க்கையில முதல் தடவை நீங்க இவ்வளவு பெரிய ஜோக்கா சொல்லிருக்கீங்க பாஸ். இவ்வளவு பெரிய மண்டியில உனக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லையா? நீ எதுக்கும் பயன்பட மாட்டேன். நான் என்ன சொன்னாலும் சரி அதை செஞ்சு காட்டியே தீருவேன். சொன்னதையும் செய்வேன், சொல்லாததையும் செய்வேன். என்னால முடியாதது எதுவுமே இல்ல, புரியுதா? நான் மோட்டு பத்லுவ என்னோட வழியை விட்டு விலக்க போறேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னோட சயின்டிஸ்ட் நண்பன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வர போறான். இது புடிச்சா இந்த மருந்து 2 சொட்டு குடிக்க வச்சாலே போதும். அவங்கள நீ பெரிய சைஸ் குழந்தையாவே மாத்திடலாம். அவங்க அப்புறம் குழந்தையாவே மாறிடுவாங்க. அவங்க உடம்பு பெரியவங்கள மாதிரியே தான் இருக்கும், ஆனா மூளை மட்டும் சின்ன குழந்தைங்க மூளை மாதிரியே மாறிடும். இப்ப சொல்லுங்க நம்பர் 1, நம்பர் 2, இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? என் பிளான் சூப்பரா இருக்குல்ல? பாஸ், இந்த பிளான் ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த ஜா நாக்க போறோம். வெரி குட் மார்னிங் சார். நாங்க கவர்மெண்ட் சார்பா வந்திருக்கோம். வாழ்க்கை சந்தோஷமா இருக்க இந்த மருந்து 2 சொட்டு நீங்க குடிக்கணும். 2 சொட்டு குடிச்சீங்கன்னா நீங்க வாழ்க்கை முழுக்க எந்த வியாதியும் இல்லாம ஆரோக்கியமா இருக்கலாம். பத்து எங்கடா போனா? இவர் சொல்ற ஸ்கீமை கேட்டியா? 2 சொட்டு குடிச்சா போதுமா வாழ்க்கை முழுசும் எந்த வியாதியும் வராதா? அப்படியா? ரொம்ப நன்றி டாக்டர். நீங்க சீக்கிரமா எங்களுக்கு 2 சொட்டு மருந்து மட்டும் கொடுங்கல, நல்லா இருப்பீங்க. இப்ப நீங்க 2 பேரும் மனசளவுல பெரியவங்களா இருக்கலாம், ஆனா மூளை அளவுல சின்ன குழந்தைங்க தான். வாங்க குட்டி பசங்களா, என்கிட்ட வாங்க, சீக்கிரம் வாங்க வாங்க. பாஸ் பாஸ், என்ன பாஸ் இது? உங்களை போய் அப்பான்னு கூப்பிடுறாங்க. நான் நினைச்ச மாதிரியே நடந்துடுச்சு. நான் சொன்னேன்ல, இந்த ஜான் என்ன சொன்னாலும் அது நிச்சயமா செய்யாம விட மாட்டான். இந்த மோட்டு பத்லு சின்ன பசங்க மாதிரி ஆயிட்டாங்க. சரி வாங்க, இப்ப நாம செய்ய வேண்டிய வேலைய நிம்மதியா செய்வோம். அப்பா எங்களை விட்டுட்டு போகாதீங்க. வரும்போது குச்சி மிட்டாய் குருவி ரொட்டியை வாங்கிட்டு வாங்கப்பா. சூப்பரா இருக்குப்பா, நல்லா இருக்கு. எங்க ஆருயிரப்பா, நீங்க இல்லை என்றால் அப்பா. யாரப்பா, யாருக்கப்பா, எத்தனை பேருக்காப்பா? உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையா? ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, எனக்கு நீங்க புள்ளைங்க கிடையாது. சித்தப்பா, இந்த தகப்பன் என்ன ரொம்ப திட்டுறான் சித்தப்பா. நல்ல பசங்க இந்த மாதிரி அழக்கூடாது. அழக்கூடாது கண்ணு. சொல்ல இல்ல, என் பட்டு இல்ல. பாடு பாடு பாடு. ஏய், உங்க 2 பேருக்கும் நட்டு கழடிச்சா என்ன? இவங்க எதுக்கு தூக்கிட்டு வரீங்க? முதல்ல அவங்களை இறக்கி விடுங்க. சித்தப்பா, ஏன் இறக்கி விட்டுட்டீங்க? ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்க, பேசாம இருக்க. போய் சின்ன பசங்களோட விளையாட வேண்டியதுதானே? எனக்கு ஒரு 5 கிலோ சாக்லேட் வேணும். ஐயோ, சின்ன விஷயத்துக்குலாம் ஏன் இப்படி அழறாங்கன்னு தெரியலையே. சாக்லேட் வாங்கி தர மாட்டீங்களா? என்னங்கடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? சீக்கிரம் போய் சாக்லேட் வாங்கிட்டு வாங்க. அடிச்சிட்டே இருக்கானுங்க. சித்தப்பா சூப்பர். சித்தப்பா தான் நல்ல சித்தப்பா. அப்பா இருக்கிறாரு. டாக்டர் சட்கா, டாக்டர் சட்கா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு இவங்க 2 பேரையும் குணமாக்குங்க. என்னப்பா ஜான், என்னாச்சு? ஏன் இவங்க 2 பேரும் எப்படி இருக்காங்க?
ஐயோ, இவங்க ரெண்டு பேரால என்னால நிம்மதியா மூச்சு கூட விட முடியல தெரியுமா? இதுக்கப்புறம் நீங்களே இவங்கள பாத்துக்கங்க. நீங்க ரெண்டு பேரும் இங்க வாங்கப்பா. பசங்களை பாத்துக்கிறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குப்பா. எப்பா டாக்டர், சீக்கிரம் ஏதாவது மருந்து கண்டுபிடிங்க. இல்லனா இவங்க ரெண்டு பேரும் எதை வச்சு தபையில வாசிச்சுவாங்க போல இருக்குது. யோ விடுங்கய்யா. ஐயோப்பா உங்களுக்கு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? ஏறாதீங்க ஏறாதீங்க. டாக்டர் அது வந்துமா ஜானுங்களுக்கு ஏதோ மருந்து கொடுத்து அவன் உங்களை சின்ன பசங்கள மாதிரி அப்பா பாடு கூப்பிட்டு அவனை நீங்க ரொம்ப தொல்லை பண்ணீங்க. அவன் உங்களை இங்கே விட்டுட்டு போயிட்டாப்பா. அதப்பா நடந்தது. அதுக்கப்புறமா நான் உங்க ரெண்டு பேருக்கும் இன்ஜெக்ஷன் போட்டேன். நீங்க சரியாயிட்டீங்கப்பா. ஆமா, அப்படின்னா நிச்சயமா அந்த டண்டடக்க டானுக்கு புத்தி வர மாதிரி நம்ம ஏதாவது செஞ்சாகணும். அதுக்கு நாங்க ரெண்டு பேரும் பழையபடி குழந்தை மாதிரியே நடிச்சாகணும். என்ன சொல்ற மட்டும்? ஆமா, கண்டிப்பா பத்துலு. யானை யானை அழகர் யானை அசந்து போகும். யானை யானை வேகமா போ. அப்பா அப்பா வச்சு விளையாட எனக்கு போடு எனக்கு போடு. நாக்கு ஒரு பக்கம் தள்ளி பாரு. யானை யானை வேகமா போ, சீக்கிரமா போ. அசந்து அசந்து போகாத, வேகமா போ. எதுக்கு நான் இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேனே தெரியல. இறங்குங்க, கீழே இறங்குங்க. நான் ஏதோ நல்ல மனுஷன் மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக ரொம்ப ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க. இறங்குங்க இறங்குங்க. மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிடுங்க. இல்லைன்னா உங்க செவிலிய ஒண்ணு கொடுப்பேன். எல்லாமே எங்க பசங்க அடிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை யார் கொடுத்தாங்க? வாழ்க்கையில முதல் முறையா எங்களுக்கு அண்ணன் பசங்க கிடைச்சிருக்காங்க. என்னாச்சு உங்களுக்கு? நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட வேலை செய்றீங்க, எனக்கு எதிரா பேசுறீங்க. அப்படி இவனுக்கு ரெண்டு பேருக்கிட்டையும் என்ன இருக்கு? எனக்கு தூக்கம் வருதுப்பா. ஏதாவது கதை சொல்லி தூங்க வைப்பா. இவங்களுக்கு ஏதாவது நல்ல கதையா சொல்லி தூங்க வச்சிடலாம். அப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் தூரமா கொண்டு போய் விட்டுடலாம். சரி சரி, ரெண்டு பேரும் கதை கேளுங்க. ஒரு திருடன் இருந்தான். அவன் ராத்திரி நேரத்துல திருட கிளம்புனான். சரி சரி, வேற கதை சொல்றேன். ஒரு ராஜா இருந்தாரு, அப்புறம் ஒரு ராணியும் இருந்தாங்க. ராத்திரி நேரத்துல அந்த ராஜா முகமுடி போட்டுக்கிட்டு திருடுறதுக்காக கிளம்பி போனாரு. களவாணி கதையில எனக்கு பிடிக்காதுடா. எப்ப பார்த்தாலும் உன் சொந்த கதையை சொல்ற மாதிரி இருக்குடா தகப்பா. நான் ஒரு திருடன் சம்பந்தப்பட்ட கதை தான் என்னால சொல்ல முடியும். அப்ப ஏதாவது பாட்டு பாடுங்கள் டாடி, ஊஞ்சலே மாட்டி விடுங்கள். என்னால பாட்டெல்லாம் பாட முடியாது. தூக்கம் வந்தா தூங்குங்க, இல்லனா தூங்காம போங்க. ஒரு அப்பாவா? அப்பா அப்பா அப்பா, வேற கதை சொல்லுப்பா. எனக்கு இந்த கதை பிடிக்கலப்பா. நல்லா இல்லப்பா. இல்லனா பாட்டு பாடுப்பா. எவ்வளவு தைரியம் தான் நீங்க எங்க அண்ணன் பசங்களை இப்படி அட வைப்பீங்க? மரியாதையா பாட்டு பாடுங்க. வாழ்க்கையில என்ன வேணாலும் பண்ண நான் தயார். ஆனா சின்ன பசங்க விஷயத்துல மட்டும் இனி தப்பே பண்ண மாட்டேன். மோட்டு பத்துல ரெண்டு பேரையும் சின்ன பசங்களா மாத்துனது என்னோட தப்பு தான். அதுக்கு நல்லா அனுபவிக்கிறேன். என்னோட தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா அம்மா அப்பா எல்லாரையும் ஞாபகப்படுத்துறாங்க. போஸ், நான் தான் சொல்றேன்ல, பாட்டு பாடுங்க. பாடுறேன் பாடுறேன், பாடி தொலைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் போங்க. போய் பக்கத்து ஊர்ல இருந்து பசங்களுக்கு நல்ல சாக்லேட் வாங்கிட்டு வாங்க. ஏன்னா அந்த ஊர்ல மட்டும் தான் ஸ்பெஷலான சாக்லேட் கிடைக்கும். உடனே போயிட்டு வாங்க, போங்க. ஓகே பாஸ், உடனே போயிட்டு வரோம். இப்ப இவங்க ரெண்டு பேரையும் தூங்க வைக்க போறேன். அப்புறம் நான் எங்கேயாவது ஓடி போக போறேன். சரி சரி பசங்களா, உங்களுக்காக நான் பாட போறேன். தூங்குங்க தூங்குங்க லிட்டில் பேபிஸ். அப்பா அம்மா வருவாங்க, உங்களுக்காக கை நிறைய பொம்மைங்க வாங்கி தருவாங்க. தூங்குங்க. ஒரு பொம்மை உடைஞ்சு போயிடுச்சு. லிட்டில் பேபி அழ ஆரம்பிச்சிடுச்சு. குட்டப்பைய எங்கே போறாடா? நீங்க நான் வைத்த ஓடுற மாதிரி இருக்க மாட்டோம். இணைந்து செயல்படணும்.
நாங்களும் டயர்ட் ஆவோம்டா தகப்பா. எல்லாம் ஒரு தகப்பனா நீரா? ஏய் டாடி, குட் ஆஃப்டர்நூன். ஓடிட்டாரு. இல்ல, தெரியாம தப்பு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே நீங்க 2 பேரும் என் பின்னாடி வர வேண்டாம். கன்ஃபார்மா சொல்றியா? கன்ஃபார்ம். இனிமே உங்க வம்புக்கே நான் வர மாட்டேன். ஓகே ஓகே. ஆனா இனிமே இந்த மாதிரி வேலையை பண்ண கூடாது, புரியுதா? சத்தியமா நான் பண்ண மாட்டேன். எப்பவும் இப்படி ஒரு தப்ப நான் பண்ணவே மாட்டேன். நீங்க பழையபடி ஆயிட்டீங்களா? அந்த பூசணிக்காய் மண்டைய மாத்து மருந்த கொடுத்து எங்களை பழைய மாதிரி மாத்திட்டானா? என்ன எவ்வளவு தொந்தரவு பண்ணீங்க, எவ்வளவு இம்சை பண்ணீங்க. டேய் பூசணிக்காய் மண்டையா, என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்க? நான் ஒரு சூப்பரான ரோபோட்டை தயார் பண்ணிட்டு இருக்கேன்பா. யாராவது போய் சொன்னாங்கன்னு வச்சுக்கோ, இது உடனே கண்டுபிடிச்சிரும். போய் சொன்னவங்க கணத்துல பளிச்சுன்னு ஒரு அறையும் இது கொடுத்துரும், தெரியுமா? வாவ், இது ரொம்ப சூப்பரா இருக்கு. யாராவது போய் சொன்னாங்கன்னா இது அப்படியே கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனையும் கொடுக்கும். இது கிட்ட இருந்து யாராலையும் எப்பவும் தப்பிக்க முடியாது. ஹலோ மோட்டு பத்லு, 2 பேரும் உடனே வாங்க. எனக்கு இப்ப உங்களோட ஹெல்ப் தேவைப்படுது. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அந்த ஜான் சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரியல. அவங்கிட்ட இருந்து நான் சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வாங்க வேண்டி இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க இப்பவே வந்துடுறோம். பூசணிக்காய் மண்டையா, இந்த ரோபோட்டை டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் வந்திருக்கு. அந்த குட்டப்பைய ஜானு போய் சொல்றா உண்மை சொல்றான்றது இது மூலமா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நான் இதை எடுத்துட்டு போறேன், நீ பின்னாடி என் உயிர் நண்பா, உடன்பெற சகோதரா, இதை கொஞ்சம் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போப்பா. ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு என் மூளைய காசைக்கு இதை நான் தயார் பண்ணிருக்கேன். அதனால பார்த்து ஜாக்கிரதையா கூட்டிட்டு போ. ஓகே? சும்மா போய் சொல்லாதீங்க. எனக்கு ரிப்பீட் ஆகுது. டாக்டர் ஜக்கா மூளை யூஸ் பண்ணேன்னு சொன்னது பொய் போல இருக்கதாப்பா. அங்க பாருங்க. ஆமா ஆமா, இன்னொரு சயின்டிஸ்ட் கிட்ட உதவி கேட்டுதான் செஞ்சேன். இல்லனா இத செஞ்சிருக்கவே முடியாதுப்பா. சரி சரி, முதல்ல இத கூட்டிட்டு போங்க. இல்லனா இது கிட்ட அற வாங்குறதுக்கு என் உடம்பு தாங்காது. ஜா, மரியாதையா நீ உண்மையை சொல்லு. இன்னி வரைக்கும் திருட்டு வேலையில உனக்கு கிடைச்ச பொருட்கள் எல்லாத்தையும் நீ எங்க வச்சிருக்க? மரியாதையா சொல்லு. கண்டிப்பா நீ என்கிட்ட சொல்லிதான் ஆகணும். நான் உண்மையாதான் சொல்றேன் சார். நான் எந்த திருட்டு வேலையும் பண்ணவே இல்ல. சிங்கம் சார், ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப தண்ணி எது பால் எதுன்னு தெரிஞ்சு போயிடும். ஆனா இங்க பால் தண்ணி எதுவுமே இல்லையா மண்டையா? மோட்டோ, ஒரு பேச்சுக்கு சொன்னடா, விட்டு தள்ளுடா. சிங்கம் சார், டாக்டர் ஜட்கா சார் கண்டுபிடிச்சிருக்கிற இந்த அற்புதமான ரோபோ உண்மை எது பொய் எதுன்னு புட்டு புட்டு வைக்கும். வேணா நீங்க ட்ரையல் பாருங்க சார். ஓகே, இப்ப நான் திரும்பவும் கேக்குறேன். ஏய், திருடின பொருட்கள் எல்லாத்தையும் எங்க வச்சிருக்க? எனக்கு தெரியாது. நான் திருடுறதையெல்லாம் விட்டு எத்தனையோ வருஷமாச்சு தெரியுமா? போய் சொல்லாத. பாருங்க, மிக்ஸி மாதிரி சுத்துவான் பாருங்க. நான் சொல்ல நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு பேங்க்ல கொள்ளையடிச்சதையெல்லாம் நான் கொண்டு போய் என் இடத்துல வச்சிருக்கேன். நேத்து கொள்ளையடிச்சதையெல்லாம் காட்டுல குகையில வச்சிருக்கேன். போன வாட்டி ஒரு ஷாப்ல கொள்ளையடிச்சேன். அப்புறம் அதுக்கு பக்கத்துல ஒரு கடையில கொள்ளையடிச்சேன். அங்கேயும் இங்க கொள்ளையடிச்சிருக்கேன். இதுக்கு மாதிரி கொள்ளையடிச்சிருக்கேன். அங்க ஒரு இடத்துல கொள்ளையடிச்சிருக்கேன். அப்படியே போயிட்டு இருக்குது. ஸ்டாப் ஸ்டாப் இந்த நேம் ஆஃப் லா. போதும், இதுக்கு மேல என்னால முடியல. அவ்வளவுதான். என்னோட முழு ஆட்டோபயோகிராஃபியை நான் இப்ப தெளிவா சொல்லிட்டேன். இந்த ரோபோட் மட்டும் எனக்கு கிடைச்சிடுச்சுன்னா இதை வச்சு நான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேன். அந்த ரோபோட் அமைக்கிட்டு வாடா. ஏய், அவங்க 3 பேரையும் போய் போட்டீங்க.
அடையா இந்த ரோபோட்டுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இது மேல இந்த மாதிரி ஸ்பார்க்ஸ் வருது. எனக்கு தெரிஞ்சு இத ஒரு தடவை நாம டெஸ்ட் பண்றது நல்லது பாஸ். சரி சரி, இப்ப நான் ஒரு பொய் சொல்லி பாக்குறேன். அப்ப இது அடிக்குமா இல்லையான்னு நமக்கு தெரிஞ்சிடும். என்ன, இந்த ரோபோட் என்னோடது. அப்புறம் இதை உருவாக்குனது நான் தான். என்னங்கடா இந்த ரோபோட் எதுவுமே பண்ண மாட்டேங்குது. இது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே பாஸ், ஒரு முறை உண்மையை சொல்லி பாருங்க. ஓகே, என்னோட பேரு ஜான். அப்புறம் திருடுறது தான் என்னோட வேலை. உண்மையை சொன்னோம்னா இது இப்ப அடிக்கும் போல இருக்கே. என்ன பண்றதா? செட்டிங் சேஞ்ச்ட், ப்ரோக்ராமிங் சேஞ்ச்ட். இப்ப யாராவது உண்மையை சொன்னா உங்களை நான் அறைவேன். ஆஹா, ஜெய் ஹோ! நம்ம ரோபோட் நமக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. அந்த குட்டப்பைய ஜானு பயந்து போய் இதை எங்கேயும் விட்டுட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். மோட்டோ சீக்கிரமா போய் பிரஷ் பண்ணிட்டு வா. டீ கடை பண்டைய கடைக்கு போய் எல்லாம் சாப்பிடலாம் மோட்டோ. டேய் பத்துலு, நான் ஏற்கனவே பிரஷ் பண்ணிட்டேனா? திரும்பவும் இந்த மாதிரி சொல்லாதீங்க. மோட்டோ சுத்தி விட்டதுனால தப்பா எடுத்துக்காத. பல்லு விளக்குனா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்லது. போ. ஏற்கனவே பிரஷ் பண்ணிட்டா மறுபடியும் பிரஷ் பண்ண வச்சிட்டல. திரும்பவும் இப்படி சொல்லாதீங்க. வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ரோபோ ரெடி பண்ணி அனுப்பணும்டா. தப்பா எடுத்துக்காதடா மோட்டோ. உன் மேல ரொம்ப பாசம் உள்ளவன் தானே இந்த பத்துலோ, அதனால தான் அப்படி சொன்னேன். திரும்பவும் இப்படி சொல்லாதீங்க. என்ன சொல்லிட்டு நீ அடிக்க வர? ஆஹா, பத்துலு, இந்த ரோபோட்டுக்கு நீ சொன்னது போயின்னு தெரிஞ்சு போச்சுடா. இன்னைக்கு வரைக்கும் நீ எனக்கு ஒரு உண்மையான நண்பனாவே இல்ல. ஆனா நான் உனக்கு ஒரு உண்மையான ஃப்ரெண்டா தானடா இருந்தேன். இன்னைக்கு நீ போய் சொன்ன உடனே இந்த ரோபோட் கண்டுபிடிச்சிருச்சு பாத்தியா? மோட்டோ மோட்டோ, நான் சொல்றதை கேளுடா. இனிமே ஒரு வார்த்தை கூட நீ பேசாதடா. இது வரைக்கும் நீ சொன்னதெல்லாம் பொய்ன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. நான் உனக்கு ஒரு உண்மையான நண்பனா இருந்தா, ஆனா நீ அப்படி இல்ல, என்னை ஏமாத்திட்ட. இனிமே இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன். உன் மூஞ்சிலையும் முழிக்க மாட்டேன். நீ வா ரோபோட், நம்ம போலாம். சிங்கம் சார், அந்த பத்துலு பையன் உயிர் நண்பன் நினைச்சேன். ஆனா அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான். இது வரைக்கும் என்கிட்ட உண்மையாவே இல்ல, போய் சொல்லிருக்கான். அதை இந்த ரோபோட் தான் கண்டுபிடிச்சு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கே உண்மை தெரிஞ்சது. டோன்ட் வரி, அவ உனக்கு நண்பனா இல்லனா என்ன? நான் உனக்கு உண்மையான நண்பன். திரும்பவும் இப்படி சொல்லாதீங்க. நீங்களும் எனக்கு நண்பனா இல்லையே. நீங்களும் இது வரைக்கும் என்கிட்ட பொய்யா தானே நடிச்சிருக்கீங்க. சிங்கத்தை நம்பினதான் சிங்கமா இல்ல போச்சு. இன்னில இருந்து பத்துலு என்னுடைய நண்பன் கிடையாது. அந்த வீணா போன சிங்கமும் என் ஃப்ரெண்டு கிடையாது. எனக்கு நண்பர்கள் யாருமே இல்ல. கவலைப்படாத மோட்டோ, நான் உனக்கு ஒரு நல்ல நண்பன், உண்மையான நண்பன். என்னப்பா நீங்க? அந்த மோட்டு கிட்ட இருந்த ரோபோட் என்ன ஒரே அடியா அடிச்சிருச்சு. நான் என்ன தப்பு பண்ண? என் நண்பன் மோட்டோன்னு சொன்னேன், அவ்வளவுதானே. அட, என்கிட்ட வர பேஷண்ட் மேல சத்தியமா சொல்றேன், அந்த ரோபோட் கண்டிப்பா ரிப்பேர் ஆயிருக்கும் போ. அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. சரி வாங்க போய் என்னன்னு பார்க்கலாம். நான் இந்த மோட்டுக்கு ஒரு நெருங்கிய நண்பங்கிறது இந்த ஊர் உலகம் நாடு நகரம் எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும் போது நீ எப்படி என்ன சுத்தி விட்டு அடிச்சு பார்த்த? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இப்பவே நான் இதை டெஸ்ட் பண்ணி பாக்குறேன். என்னோட கையில ஜிலேபி இருக்கு. பாத்தீங்களா, பொய் சொன்னதுக்கு அப்புறமா இந்த ரோபோ என் கண்ணத்துல ஓங்கி அறையல. இப்போ நான் உண்மையை சொல்லி பாக்குறேன். அதாவது என் கையில இருக்கிறது அற்புதமான சுட சுட சமோசா. இதோட செட்டிங் சேஞ்ச் ஆயிருக்கு, அதனாலதான் இப்படி பண்ணுது. இனிமே யாராவது இதுகிட்ட உண்மையை சொன்னா அடிக்கும். நண்பா, உயிர் நண்பா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுறா. நான் எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்டா. நட்புல நோ சாரி, நோ தேங்க்யூ.
என்னது சீக்கிரம் சொல்லு. மோட்டோ சீக்கிரமா போய் சுட சுட சமோசா சாப்பிட்டு வாடா. இங்க பாரு ரோபோ, இப்ப உனக்கும் மோட்டுக்கும் பெரிய பிரச்சனை வரப்போகுது. அப்பதான் யாரு எந்த அளவுக்கு முழுக போறீங்கன்னு தெரிய போகுது. எப்படி? நான் தண்ணியில இல்லடா, தரையில தான்டா நின்னுகிட்டு இருக்கேன். அடே மோட்டு, சும்மா நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டா. அப்படியா? அப்ப நான் சரி, இன்னும் ஒரு நிமிஷத்துல இதோட கதையை முடிச்சு காட்டுறேன். sobre.